ஹாய்! இன்னைக்கு இந்திய அரசியல் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்திய அரசியல்ங்கிற லெசன்லேருந்து இம்பார்ட்டன்ஸான டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூத்துக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றியது USA. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர், ஒரு பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர் 3, மொத்தம் 389 உறுப்பினர்கள். இச்சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளை கொண்டது மற்றும் 166 நாட்கள் நடைபெற்றது. எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. இந்திய அரசியலமைப்பு முகவுரை இறுதியாக 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இதுவே குடியரசு தினம். யாரால் இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா. முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது. 1947 ஜனவரி 22. முகவுரை எப்போது திருத்தப்பட்டது? 1976 மற்றும் 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் எப்போது எதற்காக முதல் உரிமை கொடுக்கப்பட்டது? 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது நடைபெற்ற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை கொண்டுள்ளது. பகுதி 2 உள்ள சட்டப்பிரிவு 5 to 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது. குடியுரிமை சட்டம் 1955. இது 8 முறை திருத்தப்பட்டது. பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். வம்சாவளி மூலம். 1950 ஜனவரி 26க்கு அன்றோ அல்லது பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தையின் தந்தை இந்தியாவில் பிறந்திருப்பின் அந்த தந்தை வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற முடியும். பதிவின் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். பிரதேச இணைவின் மூலம் பிரதேச நாடுகள் பகுதியில் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அந்த நாடுகளின் மக்களை குடிமக்களாக கருதி குடியுரிமை வழங்கலாம். அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவு 3 535 வரை உள்ளது. இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமையை வழங்கியது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் உள்ளது. இது இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகின்றன. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32. சட்டப்பிரிவு 32. அரசியலமைப்பின் பாதுகாவலன் டாக்டர் BR அம்பேத்கர். சட்டப்பிரிவு 32. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது.
இது பாருங்கள், இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து கேட்பாங்க. இதில் வந்து இந்த பாக்ஸ் வந்து இது 2023 கேட்டிருக்காங்க, அதனால் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அரசு நெறிமுறை திருத்தும் கோட்பாடு சட்டப்பிரிவு 4 36-51 வரை தரப்பட்டுள்ளது. 3 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சமதர்மம், காந்தி மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். அடிப்படை கடமைகள். யாருடைய அரசியல் அமைப்பின் தாக்கத்தினால் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டதுன்னா சோவியத் யூனியன். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது. மத்திய மாநில உறவுகள். இது 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். தற்போது அதிகார பகிர்வு. மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகள், மாநில அரசு பட்டியலில் 61 துறைகள், பொதுப்பட்டியலில் 52 துறைகள். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. 1969இல் மத்திய மாநில அரசுகளின் விருதுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது? டாக்டர் P.V. ராஜமன்னார். 2004இல் செம்மொழி வகைப்பாட்டை தீர்மானித்தது தமிழ். 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அது பாருங்கள், தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356, நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360, குறு அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம். யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைத்தது? திரு M.N. வெங்கடாச்சலையா. ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அரசியல் சிலபஸில் கேட்டிருக்கேன். இந்திய அரசியல்ங்கிற டாப்பிக்லேருந்து 6th to 10th வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எடுத்தாட்டி இன்னும் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஓகேம்மா.